நம்ம ஒரு ஹெல்த்தியான உளுந்து தோசை தான் பண்ண போகிறோம். உளுந்து எடுத்து ஊற வச்சுக்கலாம். இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். ஐஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு. நல்லா புசு புசுன்னு பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஐஸ் தண்ணி போட்டுக்கலாம். நான் மாவு இன்றைக்கி ஃபுல்லாகவே ஐஸ் தண்ணியில் தான் கரைச்சிருக்கேன். 2 முட்டை உடைச்சி சேர்த்துக்க போகிறோம். 3 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு 2 முட்டையும் சேர்த்துக்கலாம், 3 முட்டையும் சேர்த்துக்கலாம். நான் 3 முட்டை இன்றைக்கி சேர்த்துருக்கேன். உளுந்து மாவும் முட்டையும் சேர்த்து தோசை போடுறதுனால ரொம்ப ஹெல்த்தி. சட்னி கார சட்னி அரைச்சிக்கலாம். இதுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். 12 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா இதை கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். தோசைக்கல்லில் தோசை போட்டுக்கலாம். நல்லா பஞ்சு மாதிரி பொசன்னு இருக்குது. நல்லெண்ணெய் வேணுன்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், நல்லா பார்க்கவே நல்லா சக்கசவேன்னு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், தோசை மாவு இல்லாத போது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதே மாவோட கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கலாம். சின்னதாக நறுக்கிய கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்தா இன்னும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னி இந்த மாதிரி கொதிச்சதும் ஆஃப் பண்ணிக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், தோசை கேரட் தோசை ரெடி ஆகிடுச்சு. கேரட் உளுந்து முட்டை எல்லாம் போட்டிருக்கோம். இந்த கார சட்னி வச்சுக்கலாங்க. சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும்.